ஹலோ, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திருப்பத்தூரில் பயங்கரமாக மழை பெய்யுது. ஏன் இல்லை, ஆக்சுவலாக நான் நினைக்கிறது என்னென்னா எங்கள் சார் அதிசயமாக லீவ் விட்டுருக்காரு. அதனால தான் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவு ரொம்ப ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக மழை பெய்ஞ்சிச்சு. இப்போ பாருங்க காய்ஸ், ஆறாக ஓடிச்சு காய்ஸ். இப்போ இதில் நம்ம மீன் விட போகிறோம். வாங்க இவர் தான் நம்மளோட தம்பி. இவரும் தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. பிடிங்க தம்பி, பிடிங்க தம்பி. என்னண்ணா என்ன கேமரா தம்பி. தலைவா தொடங்க தம்பி. ஈரத்துலாம் இருக்கிறாங்க. ஓகே மக்களே, நெட்டு வச்சிருந்தே இப்போ கையில் இந்த இடத்துல கீழே நெட்டை இங்கே வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கோம். இந்த இதில் வந்துட்டு பிடிப்பார் தலைவர். இவர் பேர் வந்துட்டு எப்பயுமே நாங்கள் தலைவர் தான் கூப்பிடுவோம். ஏன்னா சரியான வயசான கிளேஸ் மாதிரியே இருப்பார் இவர். இந்த செனையா உள்ள மீன், சென மீன் செத்துறாம செனை. ஏன்னா வயிற்றுக்குள்ளார நம்மளுக்கு பல கோடி ரூபாய் இருக்குது. அதை பிடி, அது ரெண்டதை பிடி. ஜோடியாக ரெண்டத்தை விட்டோன்னா என்ன பிறக்கும்? ரெண்டுமே பெண்றா. ஐயா சரி, ரெண்டு பிடிச்சிருக்கான். பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்று எடுக்கலாம். அது ஒன்று மாசமாக இருக்க மாதிரியே இருக்கீடா. பிளாக்கி கை மறக்கிதா இந்த வாத்துக்கு முக்கிலே எப்படி முக்கிலே டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரே முடிச்சு. குட்டி மீன் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சம்திங் குட்டி அதான் சொன்னேன்ல, குட்டி மீன் பிடிச்சிட்டானே. எடுத்துக்கலாம், அது ஒரு பிரச்சனை. உள்ள ஒரு குட்டி மீனை போட்டாங்க நாசமாக போனவே. உள்ள புழுவும் சேர்த்து போட்டிருக்கடா. புழுவுமா? இது இன்னும் வெளியில் எகிரி வச்சுருந்தோம். அது அதோட புழு. ஒரு சேட்டைக்கார ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் இவனா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர்றான். எங்கே இருக்கானே தெரியலடா எனக்கு. மக்களே மடிக்கிட்டா மக்களே. சும்மா என்னடா அப்படி துள்ளுது. வலைய வந்து ஒரே அந்த பொடி பயிராங்க மக்களே. அப்படியே ஒரு சன்ஷேடு எப்படி கருப்பாக இருக்கா அப்போ தண்ணி. கருப்பு ஒன்று வேணாம் ப்ரோ. வெள்ளை சும்மா இருங்க ப்ரோ. நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்டா உங்களுக்கு. கருப்பு எஸ்டேட் இங்கிலீஷ் அப்படி. சரி, நான் அப்படியே பாருங்கள் மக்களே. இந்த சைட் வியூ வந்துக்கிறேன். காய்ஸ் குட்டி வேறு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான். போச்சுரா, தவிர்ச்சுரா. அந்த மீன் ஒன்று தவிராங்க. அடுத்து தவிர்ச்சா. அந்த மீனை பிடிக்கிறது கஷ்டம். ஒரு கருப்பும் ஒரு சென மாதிரி இருக்கா தெரிஞ்ச. அது பழைய செனை. இது கொஞ்சம் மாடு சைஸில் இருக்கும். இதுதான் நம்மளோட ஜாப்பனீஸ் கொய்யா. ஜாப்பனீஸ் பேண்டா மாதிரி. அதனால வயிறுலாம் கொஞ்சம் பெருசாக. ஆமாம், கொய் ஃபிஷ்லாம் இங்கே. அது கண் என்னமோ ஆயிடுச்சுடா. கீழே உள்ள நம்மளோட பேண்ட் சம்திங் கண்ணு ஒன்றுமோ இதுவாக. அது பழசு. அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. டேய் போடா, எல்லாம் தப்புதுடா. இல்லை ப்ரோ. ஸோ இந்த சேட்டை பிடிச்சப்ப இல்லாட்டி 3 மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க சாங்க. இன்னொன்னுக்கு ஜோடி. ஐயோ காய்ஸ், என்ன காய்ஸ் காய்ஸ் எல்லாத்தையும் விட்றாங்க காய்ஸ். நீங்கள் பாருங்க காய்ஸ். வேற மாதிரி மிதக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு இருக்குங்கடா. கரைக்கு வராங்க, அங்கிட்டு போங்கடா. பாருங்க சுறா மீனுங்க. அங்கிட்டு போகாத அளவுக்கு பிளாஸ்டிக் வச்சு அடைச்சிட்டோம். சுட்டு அடிக்கிறோம். அழகா இருக்கு கைஸ். நான் இன்னைக்கு கொஞ்சமாக போயிட்டு கொய் ஃபிஷஸ் எடுத்துக்கலாம். 10 யாத்தா இருங்க மக்களே. உங்களுக்கு ஜூமிங்கில் மீனை பார்த்துருக்கீங்களா? கருப்பு கலர் மீனை பாருங்க. எங்கடா போச்சு? டென்னன்ட்டில் வச்சுருக்கேன். சதுர விட்டுருச்சு. திறந்தே எங்கோ ஓடலாம் இல்லை, இருந்தால் தான் இருக்குங்க. நல்லா தெரியுதா? 2 நல்லா தெரியுதா? 1 நல்லா தான் இருக்கு. இந்த வியூ பாருங்க மக்களே. இந்த மாதிரி என்ன எனக்கு மட்டும்தான் ஃபோட்டோலாம் எடுக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறேன்.
மலையில் லைட்டாக நினைச்சிட்டேன். மீன் குட்டி போடாத மீனே சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு காய்ஸ். நம்மளோட பாண்ட் இந்த வினோதமான பாண்டில் ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. இது செத்துறாதுல எதுக்கும் இந்த நெட்டு கிட்ட இது கிட்டக்க பார்த்தீங்கன்னா நம்ம வலையை சும்மா மட்டும் போட்டு வச்சுருப்போம் கைஸ். சும்மா விபத்து இருக்கு எல்லாம் இருக்கா இருக்குது கைஸ். இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க கைஸ், இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா கைஸ் நம்மளோட பாண்டில் ரொம்ப அழகாக இருக்குது. நீ அந்த பாண்டை வீடியோ எடுக்கவே இல்லையோடா? எடுத்திருக்கேன் பலமுறை. செம்மையாக இருக்குடா. கைஸ் தலைமாட்டிச்சு நசுக்கி செத்துறாம கைஸ். சட்னி ஆகுது. டேய் இது ஏன்டா ஒரு மாதிரி கண்ணு இருக்கு? இது லைட்டாக ஒரு ஃபங்கை ஃபார்ம் ஆகி மங்கை நங்கையா மறிச்சு. கைஸ் தெரியாமல் ஓட்டை வந்து அவர் எஸ்கேப். ஏய் இந்த குதிக்கிறான்டா கண்ணு. நாங்கள் பெருத்த கண்ணு சரியான பெருத்தாக தான் இருக்குது கைஸ். கைஸ் அப்படியே தண்ணி ஊற்றி போய் சேர்த்துறோம் கைஸ். கீழே விட்றோம். ஏய் விட்றா. மாற அந்த வெள்ளை கலர் மீன் இப்போ பார்க்க போறீங்க நம்மளோட சேனை இப்படி கொடுமைப்படுத்தணும்னா அது எப்படி உனக்கு குட்டி தான்? இன்னும் குட்டியே போடல பாருங்க, வைத்த பாருங்க கைஸ். உள்ள கோல்டு கலரில் தெரியுதா கைஸ்? அதான் குட்டி கோல்டு ஃபிஷ் தான் அது போடுவோம். நான் வேற ஒரே மீதியாக வச்சுருப்பேன் கைஸ். அங்கிட்டு பார்த்துக்குங்க கைஸ், ஓடிடாம. கைஸ் எவ்வளோ மீன் தான் கைஸ் சொல்லுவீங்க? கைஸ் மழை பெய்யுது கைஸ், மழை பெய்யுது. டேய் மழை பெய்யுதுடா, அதுதான் பண்ணுறா. மேலே துளிவுலேருந்து ஏதாவது அடிப்படை போகுதுடா. ஷெட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப இருக்குடா அவன் ஃபோனில். ஃபோக்கஸ் பண்ணால் டக்கு டக்குன்னு போயிடுது. அழகா பார்க்க எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. சிறு சிறு வென்று பூங்காற்று டிக்கியில் மோத அப்படி எடுப்போமா சொல்லுவாங்க. சிறு சிறு வென்று பூங்காற்று என்ன செய்யுமோ. கைஸ் இப்போ பாருங்க கைஸ், நம்ம அழகாக இப்போ ஸ்லோ மோஷன் எழுதுவோம். கொஞ்சம் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். சிறு சிறு வென்று பூங்காற்று மூகியில் மோத. போன நினச்சிடாதப்பா. எப்படி காசு இருந்தது? நல்லாவே பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்டெல்லாம் மாடி மேய்க்கிற மாதிரி மேய்ச்சிக்கிருக்கோம். கும்மலாக ஒரு மீன் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகல. இப்போ பார்த்தீங்கன்னா கும்மலாக சுற்றி இருக்கேன். கைஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, ஓகே. நெகட்டிவ் கமெண்ட் தயவுசெய்து பண்ணாதீங்க. அப்படிதான் ஏதோ ஒரு ப்ரோ ரொம்ப கேவலமாக பண்ணி வச்சுருக்காங்க. அது எந்த ப்ரோ இல்லாட்டி எந்த சிஸ்டர்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள கண்டிப்பாக வெட்டேன். ராதிகான்னு போட்டிருந்துச்சு காய்ஸ் பேர். பார்த்தீங்கன்னா நான் மற்றவன மாதிரி காய்ஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க காய்ஸ், எனக்கு மன கஷ்டமாக போயிடுச்சு காய்ஸ் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். திருப்பத்தூருக்கு வந்து பாரு தலையை வெட்டியே விடையேன். இப்போ நம்மளோட கொய் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். கொய்யும் ஷார்க்கு நம்மளோட அதாவது சாப்பிட்ற ஃபிஷ்ஷஸ் கெண்டை அதுவும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் கரைக்கு பற்றி பார்ப்போம். தொட்டுட்டு வராங்க கைஸ் கரையை. திறந்து விட்டா என்ன கைஸ் ஆகும்? ஒரே ஒரு குட்டி ஃபிஷ்ஷஸை இங்கிட்ட அப்படியே தள்ளிட்டு வந்துடுவோம். நம்ம கருப்பு தான் இதுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு கருப்பு எடுத்துகிட்டு வந்து ஒரு மூலையில் போட்டாச்சு. அக்கா தாக்கால் குட்டி மாரியே அப்படியே அழகாக வருது பார்த்தீங்களா. அங்கே நம்மளோட கப்பி இருக்குது. இங்கே 2 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் தரணுங்களா. இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அழகாக இருக்குது கைஸ், அப்படியே கொய்ப்பான் மாதிரி. இப்போ நம்ம பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு கைஸ். ஒரு மூலையில் எல்லா மீனையும் வர வச்சு இப்படியே தூக்கிட்டு போனோங்க. இப்படியே போயிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுறோம். பாட்டு காலையில் வச்சு கொண்டு விட்டுறாம ஒரு இடத்துல காலை வைக்கும் போது ஒரு மாதிரி திக் 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 திக்குங்குது.
அங்கே இப்போதைக்கு நம்மளால் என்ன பிடிக்க முடியுதோ அதை மட்டும் பிடிச்சிக்கொண்டு ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம டேங்க் கலரை பார்த்தீங்களா? இன்னும் காய்ஸ் கையில் மாட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த இடம் பிடிச்சிருச்சோ காய்ஸ். இது கொஞ்சம் அழுக்கு தண்ணி காய்ஸ். கப்பீஸ்க்கு ஆக்சுவலாக இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு போல். மிளகாவத்தெல்லாம் இங்கே எங்கள் வீட்டில் இங்கே தான் காயப்படுவா. முடிச்சிட்டாச்சு. இவனும் ஒரு ஆக்டிவாக விடுவேன். நேற்றுக்கு நம்மளோட மீன் பரலோகம் சென்றிருக்கோம். நம்மளோட கப்பி காய்ஸ் காய்ஸ் கப்பி இந்த இருக்கு காய்ஸ். காய்ஸ் இந்த கலருக்கு எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரியும். அழகாக நல்லா கெண்ட குஞ்சு மாதிரி தோடு இந்த பார்த்தீங்களா காய்ஸ். இதெல்லாம் நம்மளோட மருந்து பார்த்திங்கன்னா. அப்படியே கையே நல்லா கண்ணங்கரையும் தெரியும். வாட்டரை பார்த்திங்கன்னா இந்த வடிகட்டி வெள்ளை வடிகட்டியை வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இல்லாத போச்சுன்னா தெரியாது. டப்பாவில் கொஞ்சோண்டு உங்களுக்காக இப்போதைக்கு கொஞ்சோண்டு அள்ள முடியுமான்னு பார்க்குறேன். அதில் ஃபுட் இருக்குது. இப்போ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்றணும். இல்லாட்டி ரூஃப் பார்த்திங்கன்னா ரூஃப் ரொம்ப டேமேஜ் ஆகிரும். வீட்டோட ரூஃப் பார்த்தீங்களா கைஸ். ரொம்ப ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. மெடிசன் வாட்டர் மாதிரி. ஆக்சுவலாகவும் இது மெடிசன் வாட்டர். நம்ம குட்டி ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் ஃபீடாக எடுத்துக்கலாம். இதில் உள்ள குட்டி குட்டி பாக்டீரியாஸ்னு சொல்லலாம் அப்படின்னு ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு அடியில் தான் ஃபுட் இருக்குது. அதை யார் போகாத வாட்டர் போகாத மாதிரி வரைஞ்சிச்சு இந்த பாண்டை. அதுக்கு முன்னாடி ஏதாவது மீனை பிடிக்காம விட்டுருக்கேன் பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே பிளாஸ்டிக் பையாக வச்சு கட்டினது. இதுதான் நம்மளோட மாடி. பார்த்தீங்கன்னா உங்கள் பாதி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட கிரிக்கெட் டீம்ஸை பற்றி. எங்கள் டீம் பேர் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பேரில் கலந்துருக்கு. திருப்பத்தூர் டிராகன்ஸ் எங்கள் டீம் பேர். நான் பார்த்திங்கன்னா பேட் வச்சுருந்தோம். ஆனால் எங்கே போட்டுட்டு வந்தோன்னு தான் தெரில. எந்த கிரவுண்டில் போட்டுட்டு வந்தோன்னு தான் தெரில. என் தம்பி தான் அதிகமாக எடுப்பேன் என்னோடய பேட்டை. நான் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட பேட்டில் தான் எனக்கு நல்லா ஆடும். நம்மளோட ஸ்டெம்ப் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு எடுத்து எதார்த்தமாக தட்டினா உடஞ்சிருச்சு காய்ஸ். அதனால் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டியிருக்கோம் 2 துண்டாக போனனால. இப்போ ஓரளவு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கர்ஸு வெளியில் தூக்கி போட்டு காமிக்கிறேன் அப்புறமாட்டிக்கு. அவ்வளோதாங்க. இதான் நம்மளோட மாடி. இங்கேருந்து நம்மளோட டாக்ஸை காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய் காய்ஸ்.